குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டும் வந்து செக் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு நிஜமான எதிர்பார்த்தது மேபி ஒரு சின்ன கேப் டவுன் நடக்கலான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? நான் காலையில் டெலிகிராமில் ஒரு 2-3 அப்டேட் போட்டிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அதில் வந்து போட்டிருந்தேன். ரொம்ப நேரம் வச்சுருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்கில் தான் இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா டைரக்ஷன் நமக்கு ஓரளவு காலைல ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகுது. திருப்பி வந்து ஃபர்தராக எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இப்போ வரைக்கும் அது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இது கண்டினியூ ஆகிற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. சின்ன சின்ன கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் போக மந்த் எண்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து நமக்கு மந்த்லி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. கவனமாக ட்ரேட் எடுங்க. வெறும் லெவல்ஸை மட்டுமே நம்பி எடுக்காதீங்க. டெய்லி நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சொல்ல வர விஷயம் வந்து புரியும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம 5 மினிட்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம், அல்லது 15 மினிட்ஸ், 1 ஹவர் இதிலெல்லாம் வந்து செக் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக இந்த வாரம் வந்து செக் பண்ணிட்டோம். எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண போகிறது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 15 மினிட்ஸ் போயிடலாம். 1 ஹவரில் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது? கிட்டத்தட்ட ஒரு ட்ரிபிள் டாப் மாதிரி இருக்குது இப்போ வரைக்கும். இது திரும்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போமா, அல்லது கீழே வந்துட்டு கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாளைக்கு எதுவும் அதில் வந்து வாய்ப்பு இருக்குமா? இந்த மாதம் இதோட முடியும் போது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ நம்ம பல்லாயிரம் முறை சொல்லிட்டேன். ஓகேங்களா? 24,200க்கும் 800க்கும் நடுவில் உள்ள ரேஞ்சில் மார்க்கெட் ஆனது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு என்னங்க நடந்தது அதை வந்து பார்த்துடலாம். சிம்பிளாக காலையில் வந்து 2 லெவல் வந்து கொடுத்துருந்தேன். 23,950 அப்படின்ற லெவல் டவுன் சைடில் கொடுத்துருப்பேன். அப் சைடில் வந்து மேலே கொடுத்துருந்தேன். பட் ஆனால் எந்த ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட்டும் நடக்கலை. ஓகேங்களா? இது வந்து நம்ம முந்தி கொடுத்த லெவலில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காட்டினேன். பொறுமையாக பாருங்கள். இப்போது கவனித்து பாருங்கள். மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகுது இந்த டேட்டில். ஓகேங்களா? 29th இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு கீழே போய் வேகமாக லோவை கட் பண்ணிட்டு திருப்பி மேலே வருது. திருப்பி இந்த மாதிரி இருக்குது. அப்போது ஒன்றுமே பண்ண வேணாம். ஏற்கனவே நான் காலையிலையும் அப்டேட் கொடுத்துட்டேன். யூரோப் மார்க்கெட் கண்டிஷனும் கொஞ்சம் நமக்கு சரியில்லை, செல்லிங் தான் காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஹையை பிரேக் பண்ண தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது இல்லையா? கரெக்டாக அதை தொட்டுக்கிட்டே தானே இருக்கு. ஸோ ஹையை பிரேக் அவுட்டே பண்ணலாம் மார்க்கெட்டு. கிளியராக அது போக நம்ம என்ன டேரெக்ஷன் வந்து எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். மேபி கீழே போகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். சாரிங்க, ஒரே ஒரு நிமிஷம். வேறு ஒன்று எடுக்க போய் வேறு ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. சாரி. ஓகே. சரியா? இப்போ இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகுது மார்க்கெட். பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்த வந்து நான் வந்து எடுத்துடுறேன். கிளியருங்களா? ஸோ இங்கேருந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ வழக்கம் போல் பிரேக் அவுட்டு 23,950. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து வச்சுட்டு எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு உண்டானது. இங்கே லெவல்ஸ் இருக்கும் டெலிகிராமில். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். 23,954, 23,878 அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி கரெக்டாக ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆச்சு. இதில் வந்து பெருசாக ஒன்றும் பார்க்குறதுக்கு தேவையில்லை. இதை வந்து 2 டைரெக்ஷனாக பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இதுவும் பார்க்கலாம், அல்லது இங்கேருந்து வந்து ஒரு ட்ரெண்டு ஃபாலோ ஆகுது. திருப்பி இந்த மாதிரியான ஒரு இதையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். திருப்பி பையிங்க்கு எதுவும் சான்ஸ் இருக்கானா? அப்படி ஏறினாலும் எவ்வளோ தூரம் ஏறும் அப்படின்றத ஷோராக சொல்ல முடியல. மேபி இறங்குச்சு அப்படின்னா மறுபடியும் 24,800. ஓகேங்களா? அதையும் தாண்டி வருது அப்படின்னா நமக்கு ஒரு கேப் ஃபில் ஆகாமல் கிடக்கு இங்கே. இதுதான் மேபி அடுத்தடுத்த லெவலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் போட்டு வச்சுருக்கிறேன். அதை தாண்டும் போது 23,500 அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தூரம் அப்போ மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கானா தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக பையிங் சைடு அப்படின்னு பார்க்கும்போது 23,200, 250 தாண்டும் போது தான் இது மறுபடியும் மேபி மேலே போகுமா அப்படின்றது தெரியும். இன் பிட்வீனில் எப்போ ஓப்பன் ஆனாலும் அது நமக்கு ஒரு சின்ன குழப்பத்தை தான் உண்டு பண்ணும். ஸோ கரெக்டாக தெரிஞ்சால் கவனமாக பார்த்துட்டு எனக்கு நல்லா ஓரளவு தெரியுது அப்படின்னா மட்டும் லெவல்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா விட்டுருங்க. ஓகேங்களா? நான் அதனால தான் காலைல போட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை ஏன் டெலீட் பண்ணிட்டேன்னா, எஜுகேஷன் பர்பஸ் ரொம்ப போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் நேரம் போட்டு டக்குன்னு டெலீட் பண்ணிட்டேன். அதுலேயுமே டிஸ்க்ளைமர் எல்லாம் போட்டு தாங்க போட்டேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பெரிய அளவில் நமக்கு வந்து இதாக இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாம். டே சார்ட்டை வந்து மாற்றிடலாம். டே சார்ட்டை பொறுத்த மட்டும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு செல்லிங் ப்ரெஷரை தான் மார்க்கெட் வந்து காட்டியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, டவுன் சைடில் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குங்க மார்க்கெட். இன்னும் 58,880 சாரி 56,880 பக்கத்தில் ஒரு கேப் இருக்குது. மேபி அந்த அளவுக்கு வருதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போட்டாலும் கிட்டத்தட்ட
மார்க்கெட் ஆனது இதுக்கு உள்ளே வந்துருச்சு. எந்த லெவலுக்குள்ள 58க்கு உள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி நிஃப்டியை பார்க்கும்போதும் 24,000க்கு உள்ளே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனித்து பார்க்கணும். ஸோ அடுத்து வரும்போது மேபி பேங்க் நிஃப்டியோட மேஜர் பாயிண்ட் வந்து 56,880 அப்படின்ற லெவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து 15 மினிட்ஸில் போட்டு பார்த்துக்கோங்க. இதே இது பையிங் சைடில் மூவ் ஆக போகுது. நான் வந்து ஷியோராக செல்லிங்னு சொல்லலை இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்து கொடுத்து மூவ் ஆகுது. அப்போ நமக்கு என்ன போட்டுடலாம், பேரலல் சேனல் லைன் போட்டு அந்த சேனல் லைனை ஏதாவது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் க்ளோஸ் எதுவும் பையிங் சைடில் வச்சதுன்னா அந்த சைடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதையும் எடுத்துடுறேன், இந்த லெவலையும் எடுத்துடுறேன். ஏன்னா அடுத்த லெவல் நமக்கு வந்து எங்கே இருக்கோ அந்த லெவலை மட்டுமே இந்த லெவல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வரைக்கும் மேபி போகலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். பட் இதை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துருக்கு. 58க்கு உள்ளே வந்திருக்கு. திருப்பி வந்து இது 58 தாண்டுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து டைரக்ஷன் சொல்ல முடியும். அதுவும் போக மாத கடைசின்றதுனால நம்ம எப்படியும் இன்றைக்கி இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேப்பெல்லாம் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இதில் இந்த 58,000 லேசாக எடுத்து வரேன். எதுக்காக அப்படின்றத சொல்கிறேன். இதுலேயும் ஒரு ரிவர்ஸ் பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்ப்போம். தெரியுதுங்களா? ஒரு ரிவர்ஸான ஒரு கப்பன் கட் மாதிரி இருக்குது. இது எவ்வளோ தூரம் சப்போர்ட் எடுக்குது, ட்ரெண்ட் லைன் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே அப்சைட்லேருந்து ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இதை தாண்டும் போது அப்சைடில் ஏதாவது ட்ரை பண்ணலாம். எவ்வளோ தூரம்னா ஃபஸ்ட்டு 58,000 இது வந்து தாண்டணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபர்தராக இதோட மொமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அப்சைடில் வந்து ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வரைக்கும் ஏதாவது போய் முட்டிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பாக நான் பார்க்குறேன். சரியாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது, மார்க்கெட்டே இப்படி இருக்குது. இப்போ ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கும், பெரிய அளவில் ஃபில்டர் ஆகலை. நான் ஃபில்டரான ஸ்டாக் 1, 2 தான் இருக்குது. அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். அதேமாதிரி பெரிய அளவில் ஆமாங்க, இது கேட்டிருந்தாங்க. இது எதுக்காக எடுத்தேன், கமெண்ட் கேட்டிருந்தாங்க. என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா, அஸ்ட்ரல் கேட்டிருந்தாங்க, பட்டேல் இன்ஜினியரிங் எடுத்தாங்க. பட்டேல் இன்ஜினியரிங் லாங் டேர்முக்கு கொஞ்சம் எடுக்கலாம். மந்த்லியில் போட்டு பாருங்கள், அல்லது மந்த்லி பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் எடுங்க. ஓகேங்களா? வேறு இன்னொன்று ஏதோ சொல்ல நினச்சேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான் காட்டுது, பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மந்த்துக்கு பார்க்கலாம். ஓகே, ஸ்டாக்ஸை பொறுத்த மட்டும் நேற்று இந்த சக்ஸாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? எல்லாத்துக்கும் காமனாக தான் போட்டு விட்டுருந்தேன் போஸ்ட்டில். சூப்பராக வந்து மூவ் ஆயிருந்துச்சு, பார்த்தீங்களா? எல்லாருக்குமே போட்டு விட்டுருந்தேன் இது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வேறு என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஏன்னா நேற்று நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டாக் சொல்ல மறந்துட்டேன். ஆனால் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, அதனால போட்டேன். பெரிய அளவில் ஃபில்டர் ஆகலை. ஸோ 1 or 2 டேஸ் வெயிட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் 1, 2 மட்டும் எடுத்திருக்கேன். ரொம்ப ரிஸ்கி ட்ரேடர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாக் நேம் வந்து அசன்ட் மைக்ரோசெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. எஃப்என்டோ ஸ்டாக்குமே பெரிய அளவில் ஃபில்டர் ஆகலை. ஓகேங்களா? நான் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக கிடக்கு. பெரிய அளவில் ஒரு மூமெண்ட் இல்லை. செல்லிங் சைட்லேயே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மார்க்கெட் கரெக்ஷன் கீழே வருங்க. வந்துட்டு கொஞ்சம் டச் பண்ணிட்டு தான் போகும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அதை தாண்டி மொமெண்டம் ட்ரேடை ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மட்டும் இது வந்து ஃபர்தராக பிரேக் அவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 540 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள். ஓகே, இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இது வந்து போட்டு வச்சுருந்தேன். ஒரு சின்ன ட்ரேடு 1317 இந்த லெவல் வரைக்கும் மட்டும் விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 1300 310 அந்த ரேஞ்சு. அடுத்து வந்து போரோ சயின்ஸ். இது இன்றைக்கி நல்ல மொமெண்ட் கொடுத்துருக்கு. பட் இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரியான ஒரு இது தான் இருக்கும். ஓகே, கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் போய் நிற்கும். நிறையா தேடி பார்த்தேன், பெரிய அளவில் ஃபில்டர் ஆகலை. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு ஃபர்தர் பிரேக் அவுட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணலாம். 220 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு இப்போ நாளைக்கு விட்டுட்டு அதுக்கு அடுத்து இதோட மொமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் 220 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே எஜுகேஷன் பர்பஸ் தான், செக் பண்ணிட்டு எடுங்க. டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ். ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பேட்டர்ன் இருக்கும். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், அல்லது ஒரு நாள் விட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். 500 அப்படின்ற லெவல் வரைக்கும் அல்லது 480 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ப்ராப்பரான ஒரு எஸ்எல் ஒரு 2-3 கேண்டில் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து வேறு என்ன இருக்குது, வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர்.
வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர். இது சின்ன ட்ரையாங்கிள் மாரி இருக்கு. மேபி சம்டைம்ஸ் ஏதாவது சடனா ஒரு பிரேக் அவுட் குடுத்துட்டு போச்சுன்னா, அப்போ வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 580 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இப்போ குடுத்த ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக்கு தான். மார்க்கெட்டோட கண்டிஷனும் சொல்லிட்டேன். காலையில எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ எஃப்ஐடிஐ டேட்டா கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். டெலகிராமில எல்லா போஸ்ட்டும் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. டெலகிராம், இன்ஸ்டாகிராம் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிள். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிடுங்க. நன்றி.